2026 ஜூன் 9ஆம் தேதி திருமலை திருப்பதி தரிசன தகவல்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இலவச தரிசன டோக்கன்கள் நிலவரம் பற்றி பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் கீழ்த்திருப்பதியில் 3 இடங்களில் கொடுப்பாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுநிவாசம் மற்றும் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லையும் ஜூன் 9ஆம் தேதி அதிகாலை 12 மணி தொடங்கி ஜூன் 10ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் 10,000 டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் அதிகாலை 1:15 மணி வரைக்கும் கிடைத்தது. அடுத்து திவ்ய தரிசன டோக்கன் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கீழ்த்திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஜூன் 9ஆம் தேதி அதிகாலை 12 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. 2000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. இந்த டோக்கன்களும் அதிகாலை 1:15 மணி வரைக்கும் கிடைத்தது. நேற்று ஜூன் 8ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 95,152. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 40,601. உண்டியல் காணிக்கை 4.44 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களினுடைய கியூ சிலாத்தோரணம் வரை இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 15 முதல் 18 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இலவச டோக்கன்கள் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 7 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும் ஆகலாம். திருமலையில் பக்தர்கள் கூட்டம் இன்றுமே அதிகமாக தான் இருக்கு.